இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களோடு பேசுங்கப்பா. வேத தியான பகுதியிலே பிரயோஜனமாக இருக்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க. உங்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பிரயோஜனமாக இருக்கிறதை சொல்லிக் கொடுத்து எங்களை பரிசுத்தமாக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் கடந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பிரமாணங்களை குறித்தும் தியானித்து வருகிறோம். அப்படி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பிற்பாடு செங்கடலில் என்ன செய்யப்பட்டார்கள்? மோசேக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ செங்கடல் வழி அவங்க கடந்து போனதால ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இன்றைக்கு எடுக்கிற ஞான ஸ்நானத்துக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் கடந்து போன அந்த செங்கடல் வழியாக கடந்து போன அந்த காரியம் ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. தண்ணீருக்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தண்ணீருக்குள்ளே போயிட்டு ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு. ஒன்ஸ் ஞான ஸ்நானம் எடுத்த அவர் தான் தேவன் நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அவருக்கு பிரியமாக எப்படியெல்லாம் நடக்கணும்னு பார்க்கணுமே தவிர, இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் அது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். அவரோட வாழ்க்கையில் அவர்கள் செய்த பெரிய தவறு என்ன? திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அங்கே இருந்தப்ப ரொம்ப நல்லா இருந்தேன், எங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, அங்கே நல்ல நைல் நதி தண்ணி குடித்தோம், இன்றைக்கி தண்ணி இல்லை. உடனே தேவன் என்ன செய்தார்? தண்ணீர் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். அவங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்தார். உடனே தேவனை துதித்தார்கள். திரும்ப அடுத்தது ஏலிமை நீரூற்றுகள் வழியெல்லாம் போனாங்க, சந்தோஷமாக போனாங்க. பாட்டு, ஸ்தோத்திரம், துதி, அல்லேலூயா எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப கொடுக்குற மண்ணா பிடிக்கல, முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த மண்ணா எங்களுக்கு கசப்பாக இருக்கு, நாங்கள் எகிப்திலே உட்கார்ந்து சாப்பிட்ட வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் மச்சங்களையும் நினைத்து அழுகிறோன்னு அழுகிறாங்க. வேற எதுக்காக வெங்காயம் வெள்ளை பூண்டுக்கு போய் அழுதுருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த அன்னைக்கே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருப்பாங்க போல. என்ன செய்தார்கள்? அதற்காக அழுகிறார்கள். ஐயோ, எங்களுக்கு இந்த சாப்பாடு கசப்பாக இருக்கு, எங்களுக்கு மாம்சத்தை கொடுப்பீரா? அதையும் தேவன் என்ன செய்தார்? சாங்ஷன் பண்ணார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு என்ன செய்தார்? காடை பறவைகளை கொண்டு வந்து நல்ல மாம்ச கறி கொடுத்து நல்ல ஸ்பெஷல் இருக்கிறதுலே பெஸ்ட்டு நான்வெஜ் வந்து காடையம். ரொம்ப ஹெல்தி, அதில் கொழுப்பு கிடையாதான், அதில் நிறையா இருக்குது மருத்துவ குணங்கள்லாம். நல்லா அழகாக காடை பறவைகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதையும் சாப்பிட்டுட்டு தேவனை துதிக்கலை, அதை இன்னும் என்ன செய்தார்கள்? இச்சையோடு புசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். கிடைச்சது போதும், பிடிச்சி அடித்து சாப்பிடுன்னு இஷ்டம் போல் சாப்பிட ஆரம்பித்தாங்க. தேவனுடைய கோபத்தை தூண்டினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி தேவனை ஏற்றுக்கொண்ட அநேகர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பழைய காரியத்தை சொல்லி நான் அப்படி இருந்தேனே, நான் இப்படி இருந்தேனே, நான் அப்படி பேசினேன், அப்படி இப்படி என்ன பழைய வாழ்க்கையை நினைத்து இந்த வாழ்க்கையை இழந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த முறுமுறுப்புகளை தேவன் அருவருக்கிறார். 10 முறை தேவனை பரீட்சை பார்த்த ஒருவனும் என்ன பண்ணலையா? கானான் தேசத்துக்கு போகலை. கிளம்புனது, எகிப்தை விட்டு கிளம்புன ரீசனே கானானுக்கு போகிறதுக்கு தான். ஆனால் போகலை ஒருத்தர். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் போனாங்க. காரணம் என்ன? அந்த யோசுவா காலேபை தவிர எல்லாரும் போக முடியல. தேவன் மேல் இருந்த விசுவாசம், தெய்வ அன்பு அவர்களை விட்டு எடுபட்டு போனபடினால் எல்லா தேவைக்காக மாத்திரம் வாழ ஆரம்பித்தார். இன்றைக்கும் கர்த்தர் ஆவிக்குரிய நம்மை பார்த்து கேட்கிறார். இதுக்காக அதுக்காகன்னு கர்த்தரை துதிக்காதீங்க. இதை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், வேலை கொடுத்தீரே அதுக்காக நன்றி, அதுக்காக உபவாசம் எடுக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். வேலையை அவர் கொடுப்பார்.
நீ கேட்கலனாலும் கொடுப்பார். நமக்கு என்ன தேவையோ அப்பப்போ அதாவது அந்தந்த நாளில் கொடுக்குற தேவன். நம்மை கண்மணி போல காக்கிற தேவன். அதுக்காக எல்லாம் தேவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. என்னை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டுன்னு சொல்லி அதை நினச்சி அந்த அன்புக்காக அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னையும் நினச்சி பார்த்து இந்த பூமியில் எந்த மூலையிலையோ இருக்க என்னை கூட யோசிச்சு எனக்கு இன்னும் வேணும், நான் என்னை யோசிக்கிறேன், நான் இதுக்காக அழுதேன் அப்படின்னு என் கூட பேசுகிறாரு. அதுக்காக நான் தேவனை என்ன செய்வேன், இன்னும் துதிப்பேன். அப்போ தான் இந்த முறுமுறுப்பு ஓடும். அதுதான் அழகாக ஃபாதர் பெட்மன்ஸ் அவர்கள் பாடியிருந்தார்கள். துதியை எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா என்ன பண்ணுவானா திரும்பி வந்துடுவானா. இப்போ இன்னைக்கு முறுமுறுத்து அவனை திருப்பி கூப்பிட போகிறோமா இல்லைன்னா துதியை எடுக்க போகிறோமான்னு முடிவு பண்ணணும். இப்போ தேவையில்லாத உலக ஆசைகளுக்காக உலக காரியங்களுக்காக யோசித்து யோசித்து முறுமுறுக்கிறதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். விசேஷமாய் கர்த்தரோட ஊழியத்துக்கு வந்தவர்கள் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஊழியத்துக்கு வந்தவர்களை தேவன் எல்லா விதத்திலும் போதித்து நடத்துவார். பவுல் சொல்லுகிறார், நான் பசியாக இருக்கவும் பட்னியாக இருக்கவும் பரிபூர்ணமடையும் போதிக்க 9.5 கோடிக்கு சொந்தமாக இருந்தவர். அவங்க அப்பா எவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பார் அவரை. 9.5 கோடிக்கு சொந்தம்னா சும்மா வந்திருப்பாங்க. எத்தனை வேலையாட்கள், ஒரு சின்ன வயசில் சாப்பாடு ஊட்டுறதுக்கு எத்தனை பேர் வச்சுருந்துருப்பார் தெரியாது. எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பார் தெரியாது. இன்னைக்கு பசியாக இருக்கிறாரு. கப்பல் பிரயாணம், பசியாக ஃபாஸ்டிங்கோடு இருக்கிறார். அநேக ஊழியங்கள் நேரங்களில் பசியாக இருக்கிறார். அப்போ அதுதான் எழுதுகிறார், பசியாக இருக்கவும் பரிபூர்ண, சில நேரம் நல்ல சாப்பாடு, பரிபூர்ணம் அடையவும் போதிக்கப்பட்டேன். தேவன் அரசு நமக்கு டீச்சிங்கே இதுதான். நமக்கு டீச்சிங் பைபிள் காலேஜை விட அழகாக தேவன் நமக்கு டீச் பண்ணிக்கிட்டே போவார். என்ன பண்ணணும், இந்த நாளிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க சந்தோஷமாக கொடுக்கறத இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் இது கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். எதையோ பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நீங்கள் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உரியதை கர்த்தர் செய்கிறாரா அது போதும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும்னு சொல்லிட்டார். கர்த்தரை மட்டும் நடத்தின தேவன் உண்மை உள்ளவர். நாம் மாத்திரம் இந்த முறுமுறுப்புகளை நம்ம விட்டு அகற்றுவோம். 10 முறை பரீட்சை பார்த்து ஒருவரும் கானானுக்குள்ளே போகலை. இன்றைக்கி தேவனை நாம் பரீட்சை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆவி இல்லை, அவங்களுக்கு அபிஷேகம் இல்லை, நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் தேவனை பரீட்சை பார்ப்போம், ஆனால் நம்முடைய நிலைமை எவ்வளோ பரிதபிக்கக்கூடியது. ஆனால் இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை பரிபூர்ண பரிசுத்தத்துக்குள் வழி நடத்துவாராக. ஆமென்.